நான் ஐந்தாம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் தென்னவராயர் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மெயினாக இன்னைக்கு பேசுறது என்னன்னா, இன்னைக்கு இந்தியா முழுசும் பேசப்படுகிற மும்மொழி கொள்கை. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஐந்தாம் தமிழ் சங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்ற பேச்சு பெரிதும் பரபரப்பாக இருக்கு. இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலங்கள்லேருந்தே இருக்கு. அப்போதைக்கு மெயினாக இந்தி மொழியை திணிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணாங்க. அதுக்காக பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி நாடெங்கும் போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணி அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்போ இந்தி மொழி திணிப்பு அப்படின்றது இல்லாமல் மூணாவது மொழி திணிப்பு அப்படின்ற பேரில் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் தமிழ் மொழியை கொண்டு தான் உலகம் முழுதுமே ஆளப்பட்டது, உலகம் முழுதுமே பேசப்பட்டது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரே மொழி தமிழ் தான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்த சமயத்தில் கூட ஆங்கில மொழியை பெருசாக இல்லை, யாரும் கட்டாயப்படுத்தலை. தமிழ் மொழியிலே படித்த தமிழ் மொழியிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தி மொழி படித்தா இந்தியா முழுசும் வேலை கிடைக்கும் அப்படின்றான். இந்தி மொழியை இந்தியாவில் வட இந்தியாவில் உள்ள பல மாநிலத்தவர்களும் படித்தான். அவனுக்கு அங்கே வேலை இல்லை. டெய்லி 300 ரூபா 200 ரூபா சம்பளத்துக்கு தான் அங்கே வேலை செய்கிறான். அது முடியாமல் தான் அங்கே இருக்கிறவெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2 கோடி பேர் வேலை செய்கிறான். தென்னிந்தியா முழுசும் வேலை செய்கிறான். அப்போ இந்தி படித்தவனுக்கெல்லாம் வேலை, இந்தி படித்தா ஓகோன்னு வாழலாம் ஆகான்னு வாழலாம்னாக்க அவனுக்கெல்லாம் எப்படி வாழ முடியல? அவனால் அன்னாட அந்த ஊரில் தங்கவே முடியல. சொந்த ஊரில் இருந்து சொந்த குடும்பத்தோட வாழவே முடியல. எல்லாரும் இங்கே தேடி வரான். அதனால் இந்தி மொழி இங்கே திணிப்பது அதனுடைய நோக்கம் என்னன்னா, அங்கேருந்து வரக்கூடிய இந்திக்காரன் இங்கே இந்தியை படிக்கணுன்றது தான் மும்மொழி கொள்கையினுடைய நோக்கமே. நாம் தமிழன் நம்ம இந்தி மொழியை கற்றுக்கிறதால இந்தியா முழுசும் வேலை செய்யலாம், இந்தியா முழுசும் வாழலாம்ன்றத நோக்கத்துக்காக கிடையாது. இந்திக்காரங்க வாழணுன்றதாக தான். அதுக்காக தான் அவங்க திட்டம் அந்த ஒரே ரேஷன் கார்டுன்னு போட்டான் இல்லை, அவன் அங்கே இருக்கிறவன் இங்கே ரேஷன் பொருள் வாங்கிக்கிறதுக்காக தான். அதேமாரி மும்மொழி கொள்கைன்னு போகிறது அவனுடைய 3வது மொழி அங்கே மொழியை கொண்டாந்து அவன் இந்திக்காரங்க படிக்கிறதுக்காக தான் இந்தி மொழி அங்கே திணிக்கிறான். 3வது மூலம் எந்த மொழி வேணாலும் எந்த மொழி வேணாலும் சொல்கிறது அது நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறது. அதனுடைய நோக்கம் இந்தி திணிக்கிறது தான் இதனுடைய நோக்கமே. மொத்தம் 30 மொழி வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் 3வது மொழி இத்தனி மொழி நீ இந்த மொழியை படி இந்த மொழியை கற்றுக்கு அப்படின்னு திணிக்கிறது தான் பெரிய குற்றம். அவன் எந்த நாட்டில் வேலை செய்ய போகிறானோ அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழியை அவன் படிச்சுக்க போகிறான். பிரான்ஸுக்கு போகிறோம். இப்போ பாண்டிச்சேரியில் நிறைய பேர் பிரான்ஸ் போகிறாங்க. அவன் பிரெஞ்சு மொழி அவன் தேவைக்குன்னா ஒரு 6 மாதத்தில் கற்றுக்கிறான். இன்றைக்கி ஜப்பான் போகிறாங்க, ஜெர்மன் போகிறாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய மொழியை அங்கே போயும் கற்றுக்கிறானு, இங்கேருந்து கற்றுக்கிட்டு போயிடறானுங்க. அதனால் தேவையில்லை. தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகாத 90% மக்கள், ஒரு 10% பேர் தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகிறானே வச்சுக்கலாம், அவ்வளோ கூட போகல. 90% மக்கள் தேவையில்லாமல் எதுக்காக 3வது மொழியை நமக்கு படிக்கணும்? இந்த ஊரை விட்டு வெளியில் போகாத ஒருத்தன் எதுக்கு படிக்கணும்? ஆங்கிலத்தை படித்தவனுக்கே தேவையில்லாமல் இருக்குது. ஆங்கிலம் இல்லை, எல்லாருமே அமெரிக்கா போகிறான், எல்லாருமே ஆஸ்திரேலியா போகிறான். ஒரு 2% பேர் கூட போகல. ஆனால் இங்கேவே தேவையில்லாத ஆங்கிலத்தை படிக்கிறது திணிப்பு தான். அதுவே மொழி திணிப்பு தான். தமிழ்நாட்டில் தமிழ் மட்டுமே போதுமானது தான். என்னன்னா இப்போ தேவை தமிழ்நாட்டில் தமிழ் படிங்க அப்படின்னு எந்த கட்சியும் போராடலை. அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் மற்ற எந்த தமிழ் தேசிய கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய மொழியாக இருக்கணும். +2 வரைக்கும் தமிழ் எல்லா வகையிலையும் உங்களுடைய CBSE ஸ்கூல்லேருந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லா ஸ்கூல்லையும் ஒரு +2 வரைக்கும் தமிழ் கட்டாய மொழியாக இருக்கணும். ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு டிகிரி முடிக்கிறது வரைக்கும் கூட தமிழ் ஒரு கட்டாய மொழியாக இருக்கணும். அதுதான் இங்கே தேவை. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலேயே தமிழ் படிச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிக்கலான்னு ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் பெரிய அவமானமான ஒரு செயல். அப்படி ஒரு ஆட்சி நடக்கிறது தான் ஒரு தவறான ஒரு அரசு. அது மக்கள் விரோத அரசு தான். தமிழ் படிக்காமல் தமிழ்நாட்டில் படிக்கலாம், தமிழ் படிக்காமலே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலைக்கு வரலாம், தமிழ்நாட்டில் பிறக்காமலே எந்த ஸ்டேட்டில் இருந்த வேணாலும் யார் வேணாலும் இங்கே தமிழ்நாட்டில் TNPSC எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேலைகளுக்கும் உள்ள வரலாம் அப்படின்றது அந்த அரசு தமிழர்களுக்கு எதிரான அரசு, தமிழ் துரோகங்களை செய்யக்கூடிய அரசு தான். அதனால் தமிழனுக்கு தான் தமிழ்நாட்டில் உள்ள வேலை வாய்ப்பில் 100% கொடுக்கணும். அப்படி இல்லைனாலும் 90% கிடைக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கணும். இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மக்களுக்கு தான் அந்த மாநில அரசு வேலை அப்படின்னு சட்டம் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு வேலை தமிழ்நாடு மக்களுக்கே அப்படிங்கிற சட்டம் இன்னைய வரைக்கும் இல்லை. எங்கேருந்து இந்தியாவில் யார் வேணாலும் தமிழ்நாடு அரசு வேலைக்கு உள்ளே வந்துடலாம். தமிழ்நாட்டு மக்களை
அரசியல் ரீதியாகவும் ஆளலாம், அரசு அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் மூலமாகவும் தமிழ்நாடு ஆளலாம். தமிழ்நாடு முழுவதுமே தமிழர்கள் அந்நியர்களுடைய ஆளுமைக்குள்ளால தான் தமிழ்நாடு கட்டுப்பட்டு கிடக்கு. அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு வேலையில் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய மொத்த பங்களிப்பையுமே வடக்கனுக்கு தான் மத்திய அரசு கொடுக்குது. தமிழர்களுக்கு 1% கூட தமிழ்நாட்டில் மத்திய அரசு வேலையில் வேலை வாய்ப்பு கிடைக்கல. அதேமாரி மாநில அரசு, தமிழ்நாடு அரசு தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு 50% மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை மற்ற மாநிலத்தவர்களுக்கு தான் தமிழ்நாடு அரசும் கிடைச்சிருக்கு. தமிழர்களுக்கு கிடைக்கிறது தமிழ்நாடு அரசில் 50% குறைவு தான். இதையெல்லாம் மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் தட்டி கேட்க வேண்டும், போராட வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு மிக முக்கிய கடமையாக இருக்குது. தமிழர்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு கட்சியும் பெரும் போராட்டத்தை நடத்தலை. அதனால் இருக்கிற கட்சிகள் தமிழர்கள் வாழ்க்கையை தமிழர்களுடைய அகதிகள் ஆகாமல் தமிழர்களை காப்பாற்றுவதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும். தமிழ் கட்டாயமாக 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் கட்டாயமாக தமிழை ஒரு மொழியானாச்சும் எடுத்து அவன் படிச்சிருக்கணும். அவனுக்கு தான் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கணும். அது இல்லாமல் யார் வேணாலும் எழுதலான்னு சொல்றது இந்த தமிழர்களுக்கு செய்கின்ற துரோகம். வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழனே அகதிகள் ஆவதற்கும், தமிழ்நாட்டில் தமிழனே வாழ முடியாமல் வெளியில் குடியேறுவதற்கும் இந்த சட்டம், இந்த அரசு ஒரு தவறான நிலையை பண்ணிக்கிட்டு இருக்கான்றது தான் பெரிய குற்றம். அது அதனால எல்லாரும் போராட வேண்டியது தமிழ்நாட்டில் தமிழை ஒரு மொழியா, கட்டாய மொழியா எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணுன்றது தான் அனைத்து கட்சியும் பண்ணணும். 3வது மொழின்றது தேவையில்லாத ஒரு வேலை. தமிழர்கள் இனியும் ஏமாளியாக இருந்தால் அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு வேலையில் தமிழர்களுக்கு 20%மோ 30%மோ கிடைப்பதே கேள்விக்குறியாகிவிடும். ஏன்னா வடக்கன்களும் இப்போ நிறையா போட்டிக்கு இங்கே நேரடியாக வந்துட்டாருங்க, நேரடியாக தமிழ் ஸ்கூலில் படிக்கிறாருங்க. அதனால் தமிழர்கள் வாழ்க்கையும் தமிழும் அழியாமல் காப்பாற்றணும்னா இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்து ஒன்றிணைந்து, அனைத்து தமிழ் இயக்கங்களும் அனைத்து தமிழர்களும் ஒருங்கிணைந்து அரசியல் ரீதியான சட்ட தீர்வை, சட்ட பாதுகாப்பை தமிழர்களுக்கும் தமிழுக்கும் ஏற்படுத்தினால் மட்டுமே தமிழ்நாடு எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் ஓங்கி வளரும். நன்றி, வணக்கம்.